நாளை கொழும்பில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம். நிதிக்குழுவில் முன்னிலையாகாத நிதியமைச்சின் செயலாளர் தண்டனை வழங்க கோரிக்கை. போர்க்களமாக மாறிய போலீஸ் நிலையம், பெண் உத்தியோகத்தர்களின் சண்டையால் பதற்றம். யாழில் ஆன்லைன் கேமுக்கு அடிமையான மாணவன் தற்கொலை. நாளை சர்வதேச மே தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் மே தின பேரணிகள், கூட்டங்கள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதனையொட்டி கொழும்பு நகரில் போலீசாரால் விசேட பாதுகாப்பும் போக்குவரத்து திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. முக்கியமான கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் கொழும்பு நகரை மையமாக கொண்டு நடைபெறவுள்ள அதேவேளை பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மே தின நினைவேந்தல்கள் நிகழ்வுகள் நாட்டின் ஏனைய பகுதிகளில் நடத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான மே தின நிகழ்வுகள் அமைதியான முறையில் நடைபெறுவதற்கான சூழலை உருவாக்குதல், பாதுகாப்பு வழங்குதல், போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துதல் ஆகியவற்றுடன் வழமையான வாகன போக்குவரத்துகளை சீராக பேணுவதற்கு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளி மாவட்டங்களில் நடைபெறும் பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கு போலீஸ் மா அதிபர் ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹசன சூரிய பெரும பாராளுமன்ற நிதிக்குழுவில் முன்னிலையாகாவிடன் பாராளுமன்ற பொறிமுறையூடாக அவருக்கு தண்டனை வழங்க நிதிக்குழுவின் தலைவர் ஹசடி சில்வாவுக்கு அதிகாரம் உள்ளதாக ஃப்ரீ லோயர்ஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. நிதிக்குழுவின் தலைவர் விடுத்த அழைப்பை ஏற்று நிதி அமைச்சின் செயலாளர் என்று சமூகமளிக்க முடியாது என கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். திரைசேரியில் இருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடன் கொடுப்பனவு மூன்றாம் தரப்பு ஒன்றின் கைக்கு சென்றமை தொடர்பான விசாரணைக்காகவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் ஆளுநர் ரஞ்சித் கீர்த்தி தென்னகோன், பாராளுமன்ற நிலையியல் கட்டளைகள் மற்றும் பாராளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் வரப்பிரசாதங்கள் சட்டத்தின்கள் எவரையும் குழுவுக்கு அழைக்கும் அதிகாரம் தலைவருக்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அழைப்பை மீறுவோருக்கு உயர் நீதிமன்றம் அல்லது பாராளுமன்றத்தின் மூலம் அபராதம் அல்லது 2 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை வழங்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இந்த பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவித்த டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன, இது ஹேக்கர்களின் செயலா என்பது குறித்து இன்னும் உறுதியான முடிவு எட்டப்படவில்லை என்றும், மின்னஞ்சல் ஊடாக இடம்பெற்ற இந்த கொடுக்கல் வாங்கலில் கவனக்குறைவு ஏற்பட்டுள்ளதை மறக்க முடியாது என்றும் தெரிவித்தார். ஊழல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தராதரம் பார்க்காமல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்கவும் வலியுறுத்தியுள்ளார். பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பான தகராறில் 2 பெண் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பொலனறுவை மென்னேரியாவில் இடம்பெற்றுள்ளது. சக பெண் உத்தியோகத்தர் ஒருவரிடம் பெற்ற கடனை திருப்பி கேட்ட போது இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் வாய் தர்க்கமாக தொடங்கிய இந்த விவகாரம் பின்னர் மோதலில் முடிந்துள்ளது. இந்த கடுமையான மோதலில் காயமடைந்த 2 பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களும் உடனடியாக மீட்கப்பட்ட மென்னேரியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். உயர்மட்ட போலீஸ் அதிகாரி இது குறித்து தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சீருடையில் இருக்கும்போது போலீஸ் நிலையத்தினுள்ளேயே இவ்வாறான அநாகரிகமான செயலில் ஈடுபட்டதை கண்டித்து சம்பந்தப்பட்ட இருவர் மீதும் உடனடியாக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்க வேண்டிய போலீஸ் நிலையமே போர்க்களமாக மாறிய சம்பவம் பொதுமக்களிடையே பேசுபொருளாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஆன்லைன் விளையாட்டுக்கு அடிமையான மாணவர் ஒருவர் நேற்று தவறான முடிவெடுத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெல்லிப்பளை வேமன்காமம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய மாணவனை எவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தெரிய வருகையில், குறித்த மாணவன் கொக்கவில் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கணித பிரிவில் கல்வி கற்று வந்துள்ளார். இவரது குடும்பத்தில் இவரை தவிர ஏனைய உறுப்பினர்கள் அனைவரும் விசேட தேவையுடையோர் என தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறானதொரு சூழலில் இந்த மாணவன் கைபேசி விளையாட்டுகளுக்கு தீவிரமாக அடிமையாகி இருந்த நிலையில் நேற்று அதிகாலை விபரீத முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார். அவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட போது வித்தியாசமான முறையில் ஆடை அணிந்திருந்ததாக கூறப்படுகின்றது. மாணவனின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையாக இருந்த மாணவனின் இந்த துயர முடிவு அந்த பகுதி மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.
சந்திரனை சுற்றி வந்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய ஆர்டமிஸ் 2 விண்வெளி வீரர்கள் நேற்று பிற்பகல் வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள், விண்வெளிப்படை மற்றும் ஈரான் போர் போன்ற தலைப்புகள் குறித்தும் கருத்து தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாசா நிறுவனத்தை சேர்ந்த ரெட் வைஸ்மேன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினா கோக் மற்றும் கனடிய விண்வெளி முகமையின் ஜெரமி ஹேன்சன் ஆகிய விண்வெளி வீரர்கள் நீல நிற சீருடை அணிந்து ஜனாதிபதியை சந்திக்க வந்திருந்தனர். விண்வெளி வீரர்களின் திறமையை பாராட்டிய ஜனாதிபதி ட்ரம்ப், அவர்கள் இதை எப்படி செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் இதை செய்ய விரும்ப மாட்டேன். ஆனால் நமது நாட்டை பெருமைப்படுத்த இத்தகைய மனிதர்கள் தேவை என்று தெரிவித்தார். இங்கு தனது முன்னுரிமைகள் குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ட்ரம்ப், அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் தொடர்பான இரகசிய தகவல்களை வெளியிட தான் எதிர்பார்ப்பதாகவும், தனது ஆட்சி காலத்தில் மற்றொருவர் சந்திரனில் நடப்பதற்கு சிறந்த வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டார். 2027 ஆண்டில் ஆர்டமிஸ் 2 திட்டத்தை தொடங்குவதற்கும் 2028 ஆண்டில் மீண்டும் ஒரு மனிதனை சந்திரனுக்கு அனுப்புவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாசா நிர்வாகி ஜாரட் ஐசக்மேன் உறுதிப்படுத்தினார். அத்துடன் நாசா தலைமையகத்தை வாஷிங்டன் டிசியிலேயே வைத்திருப்பதற்கும் ஜனாதிபதி இதன்போது உடன்பட்டார்.